தான் நம்மளுதான். ஸோ இதுல ஒரு 4 கண்டு இருக்குது, அப்புறம் ஒரு 4 பெரிய மாடு இருக்குது. இன்னைக்கு என்னன்னா ஒரு 5 மாடு இருந்தா மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கலாம் சொல்றாங்கல்ல. அதாவது நேரத்துக்கே 20 லிட்டர் கறக்குதுன்ட்டு, எங்களோட 4 மாடு சேர்ந்தே ஒரு 20 லிட்டர் தான் கறக்குது. இதான் உண்மை. அதாவது எந்த மாதிரி டைம்ல அது வந்து பால் வந்து நிறைய கொடுக்கணும், அந்த கண்டு போடும்ல புதுசா, அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 மந்த் 3 மந்த் நல்லா பால் தரும். இதுதான் ஃபேக்ட். ஆனா டெய்லியும் ஒரு 20 லிட்டர் கறக்குதுன்னா டெய்லி 20 லிட்டர் மூத்திரம் தான் அடிக்கும். ஏன்னா அது ஒரு 50 லிட்டர் தண்ணி குடிக்கும்னா 20 லிட்டர் மூத்திரத்தை தான் வெளியேற்றும். இதுதான் உண்மை. இவங்க என்ன பண்றாங்க, இப்படி 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 சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம்னு புதுசா மாடு வாங்கிடுறாங்க. மாடு வாங்கிட்டு அதை எப்படி பார்க்கணும்னு கூட தெரிய மாட்டுது. கொஞ்ச நாளைக்கு பில்லு போடுறாங்க, அது எவ்வளவு பில்லு சாப்பிடுன்னு கூட தெரிய மாட்டுது. தண்ணிக்கு விட மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரோட்டு ஓரத்துல கெட்டி போட்டு போயிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வாங்குறோம்னா அதை ஒழுக்கமா பார்த்துக்கணும். ஏன்னா அது வாயிலா ஜீவன், அதுக்கு பசிக்குதுன்னு நம்மளுக்கு கேட்காது. மிஞ்சி மிஞ்சி போனா கத்தும். இந்த மாதிரி நிறைய பேர் எங்க ஏரியா சைடே வந்துட்டு கிராமத்திலேயே அதாவது படிச்சவங்களா இருப்பாங்களே, அவங்களாம் வாங்கி ஓரமா ரோட்டோரத்துல கெட்டி போட்டு போயிடறாங்க. கிராமத்துன்னு இல்லை, பொதுவாகவே யாரா இருந்தாலும் வேலைக்கு போறவங்களாம் மாடு வாங்கிட்டு சரி நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துல கெட்டி போட்டு போயிடறாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குது. இவங்க வீடியோல ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க, அவங்களும் ஆசையில சரி சம்பாதிக்கணும் முன்னேறணும்னு சொல்லிட்டு வாங்கி இந்த மாதிரி அவங்களும் நிறைய ஏமாறுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, திருப்பி அந்த மாடை வித்துட்டு அவங்க ஒரு டெய்லி வேஜஸ் போனா கூட ஒரு 500 ரூபா பெர் டேக்கு வருது. இந்த மாடு வளர்க்குறதுனால அவங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா நேரத்துக்கு ஒரு 200 ரூபா தான் பால் கறக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்தவங்க பேசுறாங்கன்னு அதை நம்பி எந்த ஒரு தொழிலை பத்தி தெரியாம வந்துடுறாங்க. மாடு மேய்க்கிறது ஒன்றும் ஈஸியில, ரொம்ப கஷ்டம். சாணி எண்ணணும், அது இது நிறைய இருக்கு.